Praise the Lord. Glory to God. Thanks to God. அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியானை தேவரீர் சந்தித்த சாட்சியை நீங்க மைமைப்படும்படியாக உம்மை மைமைப்படுத்த கர்த்தாவே அடியானுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக அடியானை தேவரீர் சந்தித்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளவும், இதை கேட்கிறவர்களுக்கு பயனுள்ளபடியாய் பிரயோஜனமுள்ளதாகும்படியாய் அவர்கள் கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அடியானை தேவரை சந்தித்த சாட்சியை நீங்க மைமைப்படும்படியாய் உம்மை மைமைப்படுத்தி உமக்கு இடம் கொடுத்து முழுமையாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த சாட்சியை நீங்கள் மைமைப்படும்படியாக ஆரம்பிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம், ஒரு சிற்றூர். அந்த ஊரிலே நான் பிறந்தேன். 1947 வருடம் பிறந்ததாக எனது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் படி 8/6/1947 அப்பொழுது பிறந்தேன். கிராமம். நான் படித்ததெல்லாம் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல். அங்கே இந்த கிறிஸ்தவ ஸ்கூல் தான் உண்டு, வேறு இந்து ஸ்கூல்லாம் கிடையாது. என் குடும்பம் ஒரு இந்து குடும்பம். இந்து குடும்பம்னு சொன்னால் சாமிதோப்பு ஐயாவளின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஃபேமிலி, எங்கள் அப்பா ஃபேமிலி உவரி பெரியசாமி அப்படின்னுவாங்க. அந்த இந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு. எனக்கு தெய்வம் யார் என்ன என்பது எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதை வச்சு நான் அதில் எனக்கு ஈடுபாடு வந்து இந்து மதத்தில் எனக்கு மிகுந்த பற்று. ராமாயணம், மகாபாரதம் இந்த கதைகளெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாப்பில். அதை சொல்லி நைட்டில் நிலவு வெளிச்சத்தில் சாப்பாடு கொடுத்துட்டு அதை சொல்லி ஒரு 2 மணி நேரம் அதை பேசுவாங்க. பேசி இது பண்ணிவிட்டு அது பிறகு போய் படுப்போம். அப்படி இந்துக்களினுடைய அந்த பாரம்பரிய நியாயங்களை கதைகளை கேட்டு இந்து மதத்தில் எனக்கு மிகுந்த பக்தி வைராக்கியம். ஆனால் நான் இந்து மதத்தில் முருக பக்தனாக இருந்தேன். அம்மா என்று சொன்னால் எனக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா எங்கள் அம்மா மேலேயே எனக்கு பாசம். அது பிறகு எங்கள் பெரியம்மா, அம்மாவுடைய அக்கா, அவள் பெரிய கோடீஸ்வரி. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அதனால் சின்ன பையனாக பிறந்த உடனே எங்கள் பெரியம்மா என்னை அவங்களுக்கு பிள்ளையாக எங்கள் அம்மாட்ட கேட்டதில் எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியான். அதனால் எங்கள் பெரியம்மா அதை சொல்லி வருத்தப்படுவாப்பில். நீ எங்கள் குடும்பத்துக்கு வந்திருப்பேன்னா நான் உன்னை ராஜா மாதிரி வளர்த்துருப்பேன், ஆனால் உங்கள் அம்மா எனக்கு தரமாட்டேன்னுட்டாப்பில் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கும். சம்டைம்ஸ் ஒருவேளை நான் அந்த ஃபேமிலிக்கு தத்து பிள்ளையாக போயிருந்தோம்னா நான் வர தருதலையாக தான் வளர்ந்துருப்பேன். ஏன்னா சொத்து பத்து, அந்த செல்வாக்கு, செல்வம், புகழ் இதெல்லாம் பிரச்சனைனா நான் ஏற்கனவே என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் ஏடாகூடம் தான். யாரும் எனக்கு எதிரியாக இருக்கக்கூடாது, யாரும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு என்னுடைய மனநிலை அப்படி இருந்தது. இதை நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், வேறு யார்ட்டையும் சொன்னது கிடையாது. ஆனால் அதற்கு கொடுக்காதபடி தேவன் என்னை முற்குறித்தது நிமித்தம். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி வேர்ல்டு காட் ப்ரீடிட்டர்மைன்ட் இன் கிரைஸ்ட். தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை முற்குறித்தது நிமித்தம் அந்த காரியம் நடைபெறாமல், அப்படி முற்குறிக்காமல் இருந்தால் நான் என் பெரியம்மாவுக்கு பிள்ளையாக போயிருப்பேன், நான் கெட்டு சீரழிஞ்சிருப்பேன். ஏன்னா என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணமே அப்படி தான். கீழ்ப்படியாமல், முரட்டாட்டம், யாரையும் மதிக்க மாட்டேன், அப்படிப்பட்ட பெருமை ஒன்றுமே இல்லாமல் இருந்தப்பே அப்படிப்பட்ட பெருமை இருந்தது. ஒரு நல்ல வெல்த்தி ஃபேமிலி. எங்கள் அப்பாவுடைய குடும்பம், எங்கள் அம்மாவுடைய குடும்பமும் அது கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கு தொழில் எங்கள் ஊரில் கிராமத்தில் கயிறு முறுக்கிற தொழில். இந்த தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய அங்கே கதம்பல்னு சொல்லுவோம், தேங்காய் நார். அது தண்ணியில் ஊற வச்சு
அதை அடித்து அது பேர் சவரி அப்படின்னும். அந்த சவரியை வச்சு கயிறு முறுக்கிற வியாபாரம் தொழில். அதனால் சொத்து பத்தெல்லாம் இருந்து வயல் தென்னந்தோப்பு அப்படி வசதி சொந்த வீடெல்லாம் இருந்ததுனால யார் பக்கத்து வீட்டுக்கு யாருக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க வீட்டிலே வேலைக்கு ஆட்கள் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது. ஆனால் அந்த காலத்தில் எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசில் ஒரு நாள் கூலி ஒரே ₹1 தான். அவ்வளவு காஸ்ட்லி. ₹1 இன்றைக்கு இருக்கக்கூடிய ₹1 ஒரு சாக்லேட் கூட தரமாட்டான். அப்போ அந்த ₹1 அவ்வளவு வேல்யூவாக இருந்தது. அப்படியே வளர்ந்த விதத்தில் நான் ப்ரைமரி ஸ்கூலில் படித்தேன். எங்கள் அப்பா அந்த காலத்தில் உள்ள படிப்பில் 5ஆம் கிளாஸ் வரை படிச்சிருந்தார். அதனால் எழுத படிக்கலாம் தெரியும். எங்கள் அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளைகளை படிக்க விட மாட்டாங்க, கிராம சூழ்நிலை. அதனால் வசதி உள்ள குடும்பம் இருந்தாலும் படிக்க வைக்கலை. படித்து தெரியாது, பேசுவாங்க, வாய்த்தர் மூட தெரியாது, அப்படி பேசுவாங்க. பட் நான் பிறந்த பொழுது எனக்கு வைத்த பேர் எங்கள் அப்பா வச்ச பேர் திரு பாபு. நான் ஆண்டவருக்கு வரக்கூடிய முறை என் மனைவியை ஏற்றுக்கொண்டு மனைவி மூலமாக என் பேரை சாயி டிவோட்டியாக இருந்ததுனால என் மனைவி சாயி டிவோட்டி, அதனால் என் பேரை சாய் பாபு என்று மாற்றினாப்புல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சாய் பாபு என்ற பெயரை நான் மனோபா என்று நான் பேப்டிசம் எடுக்கும்போதும் மாற்றிட்டேன். அது எங்களுடைய பேக்ரவுண்டு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ யார்கிட்டையும் சண்டை போடணும், வாக்குவாதம் பண்ணணும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த பம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. எங்கள் ஃபேமிலி அப்படி தான். எங்கள் ஃபேமிலி மட்டும் எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் சித்தப்பா 2 பேர், 3 அத்தை. அதில் பெரிய அத்தை எனக்கு தெரியாது, அவங்க இறந்துட்டாப்புல. 2வது அத்தை தெரியும், கடைசி அத்தை தெரியும். அது பிறகு எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க 13 பேரில் கடைசி எனக்கு தெரிஞ்சபடி 4 பேர் தான் இருந்தாங்க. பெரிய மாமா, சின்ன மாமா, அது பிறகு எங்கள் அம்மா, சித்தி, இந்த 4 பேர் தான் தெரியும். மற்றபடி 9 பேர் எப்படி இறந்தாங்க, எப்படி என்ன ஆச்சுன்னது எனக்கு தெரியலை. எனக்கு அதுவும் சொல்லவும் இல்லை, தெரியவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு. எனக்கு கூட பிறந்தவங்க 2 அண்ணன், 2 தம்பி, 3 தங்கச்சி. அதில் பெரிய அண்ணன் படிப்பே வராது, அதனால நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்ட்டான். எங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்லா சொன்னேன், நல்லா படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, அதில் எனக்கு படிப்பே வரல, நான் தொழிலை பார்க்குறேன் அப்படின்னு தொழிலை பார்க்க போயிட்டால. 2வது அண்ணன் என் கூட படித்தான். அவனையும் நாங்கள் 2 பேரும் எஸ்எல்சி வரை படித்தாவே எஸ்எல்சியில் தோத்துட்டா நான் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு பிறகு 2 தம்பி, அவனும் 2 பேரும் படிக்க மாட்டேன்ட்டான். 2 பேரில் எனக்கு அடுத்த தம்பி 10th வரை படித்தான். கடைசி தம்பி எஸ்எல்சி வரை படித்தான். தங்கச்சி மாதிரிலாம் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விருப்பம். ஆனால் எங்கள் பெரிய தங்கச்சி 8ஆம் கிளாஸ் வரை படித்தா. அடுத்த தங்கச்சி 10ஆம் கிளாஸ், அடுத்த தங்கச்சி எஸ்எல்சி. 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல், எல்எம்எஸ் யூபிஎஸ் ஸ்கூல்னே ஒரு ஸ்கூல். அது லண்டன் மிஷன் சேர்ந்தது, கிறிஸ்தவ ஸ்கூல். அதில் தான் படித்தேன். அங்கே உள்ள மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அங்கே தான் படிச்சிருக்காங்க. எனக்கு முன்னாடி படித்தவங்க, நான் படித்தேன், எனக்கு பிறகும் அங்கே தான் படித்தாங்க, கர்த்தருடைய கிருபையினால். அதுக்கு பிறகு நான் படித்த இடத்துலேருந்து வேற ஒரு ஹைஸ்கூலுக்கு 9, 10, 11 அதுவரை கணபதிபுரம் என்ற ஒரு இதில் ஒரு ஹைஸ்கூலில் படித்தேன். ஹைஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு எஸ்எல்சி பாஸ் பண்ணி அது பிறகு நான் காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஸ்கூல் லைஃப்பில் இயேசுவை பற்றி தெரியும், ஏன்னா இயேசுவை குறித்து பாடுவாங்க. ஏன்னா சண்டே சர்வீஸ் அந்த ஸ்கூலில் தான் நடக்கும். அதனால் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, அதை பற்றி இயேசுவா யார் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த சண்டே சர்வீஸ் முடித்த பிறகு மண்டே ஸ்கூல் ஆகாதில் நடக்கும், ஸ்கூல் கிளாஸ் நடக்கும். அப்படி தான் தெரியும். அதை பற்றி இயேசுவை பற்றி தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் படிக்கும்போது தேம்பாவணின்னுட்டு ஒரு நாட்டு டேல் புக்கு படிச்சிருக்கேன். அதை படிச்சுட்டு இயேசுவினுடைய பிறப்பு, இறப்பு, அவருடைய சிலுவைப்பாடுகள் இதெல்லாம் படிச்சுட்டு அழுதுருக்கேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு அழைப்பிருக்கேன். அப்படியே இருக்கும்போது இரண்டையும் அறியாமலே என்னுடைய உள்ளத்தில்
இந்து தெய்வங்களை குறித்த ஒரு ஈர்ப்பு. ஏன்னா அங்கே பூரா கிராமங்களில் பூரா இந்து தெய்வங்களுடைய வழிபாடு, திருவிழா இதெல்லாம் வருஷா வருஷம் சுற்றி கிராமத்தை இருக்கும். அப்படி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த இந்து தெய்வங்களுடைய வழிபாடு, கிறிஸ்தவ தெய்வங்களை குறித்து கேலி பண்ணுவேன். கேலி கிண்டல், இயேசுவை குறித்து இந்த மாதிரி கேலி கிண்டல்லாம் பண்ணுவேன். அங்கே பக்கத்தில் கடற்கரையில் மக்கள் இருக்கிறதுனால கடற்கரை மக்கள் ஆர்சிக்காரங்க, அவங்க கொஞ்சம் முரட்டாட்டம் உள்ளவங்க. அதனால் அவங்களுக்கு வாக்குவாதம் தர்க்கம்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் வளர்ந்து வந்து நான் டிகிரி முடித்து ஆண்டவருடைய கிருபைன்னு எங்கள் அப்பா சொன்னாப்புல, நீ லா காலேஜ் போடா, இங்கே இருந்தால் அந்த கிராம இதில் சேர்ந்து இந்த பசங்களெல்லாம் சேர்ந்து கெட்டு போவா, அதனால் நீ லா காலேஜ் போ, இல்லைன்னா எம்ஏ படி, மேற்கொண்டு நல்லா படி அப்படின்னு இவ்வளவு என்கரேஜ் பண்ணாப்புல. எனக்கு அந்த நேரத்தில் இந்து மதத்தை குறித்து எனக்கு நிறைய ஈடுபாடு இருந்ததுனால இந்து மத வெறியனாக இருந்தேன். அந்த இந்து அமைப்புகளில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. நான் ஒரு தீவிரமான காங்கிரஸ் வெறியன், காமராஜர் பக்தன். ஆகிலும் காமராஜர் இறந்த பிறகு இந்து மதத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். இந்து மதத்தின் தெய்வங்கள் தான் உண்மையான தெய்வம், மற்ற தெய்வங்கள் தான் தெய்வமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவெல்லாம் தெய்வமே இல்லை. முஸ்லீம் மதத்தை சேர்ந்தது தெய்வம் அல்ல. புத்த ஜைன மதம் இதெல்லாம் தெய்வங்கள் கிடையாது. இந்து மதத்தின் 33 கோடி சொச்சம் அவைகள் தான் தெய்வம். அதில் ஆதி பராசக்தி தான் டாப் மோஸ்ட். அப்படியே எனக்கு தெரிந்த மூளை அறிவு, பிரெயின் நாலேஜ், அதில் அப்படி நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். படிப்பு முடித்து வேலைக்கெல்லாம் போகலை, வேலையெல்லாம் கிடைக்கல. வேலைன்னா ஏன்னா சொந்தமாக எங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால அதே பார்த்துக்கலாம், தொழில் இருக்குது அதே பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பரீட்சையெல்லாம் எழுதினேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் இதெல்லாம் எழுதினேன். ஆனால் இந்த அரசாங்க வேலையெல்லாம் எனக்கு வாய்ப்பு வரல. ஆனால் விஏஓ அதுக்கு நான் பரீட்சை எழுதி அதில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. அதே சமயத்தில் 1981 குமரி மாவட்டத்தில் இருந்த ஒரு பெரிய கம்யூனல் அஜிடேஷன், மண்டைக்காடு கலவரம்னு அது சொல்லுவாங்க. அதில் பல பிரச்சனைகள் வந்து என் மேலே 65 வழக்குகள் போடப்பட்டது. என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆகிலும் தெரியாத மற்றவர் என்னை குறித்து தவறாக பேசி நான் எந்த ஒரு துரும்ப கூட எடுத்து மற்றவர்களுக்கும் எதிராக நான் எதுவும் போடலை. உண்மையான பக்தன் தன்னை பாதுகாத்துக்குள்ள தன்னை எந்த ஒரு விதமான ஆயுதத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்ற அந்த தத்துவம், அது சத்தியம் இல்லை தத்துவம், அதில் எனக்கு நம்பிக்கை. அதனால் எந்த கையில் எந்த ஆயுதமோ எதையுமே நான் எடுக்க மாட்டேன். கர்த்தருடைய வாக்குவாதமும் பண்ண மாட்டேன், சண்டையும் போட மாட்டேன். ஆனால் முருக பக்தராக இருக்கல முருகன்கிட்ட சொல்லுவேன், இப்படிலாம் இருக்குது, நீ தானே உண்மையான தெய்வனி நான் நம்புகிறேன், நீ ஏன் இந்த மாதிரி சண்டை சச்சரவு கலவரம், ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது, ஏன் வெயில் அதிகமாக அடிக்குது, நீ தெய்வம் தர இதை தடுத்து நிறுத்தலாமேன்னு சொல்லுவேன். அது தெய்வம் இல்லை என்பது எனக்கு தெரியலை. அதனால் அன்னோன் என்னுடைய அறியாமையில் இக்னரன்ஸ் நிமித்தம் அப்படி செய்தேன். கல்யாண வயசு தான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு இதெல்லாம் என்னுடைய மனசில் இல்லை. ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் அப்படி தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் என் மனைவியும் நானும், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுறீங்களா அப்படின்போது வேறு வழி இல்லாத ஒரு இக்கட்டான நிலையில் நான் என் மனைவியினுடைய தீர்மானம், நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி. மனைவி ஒரு பிராமண சகோதரி, நான் பிராமின், அவள் பிராமின். அது பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிவிட்டு ஊரிலே தான் இருந்தோம். ஆமாம், என் மனைவி பேர் சரஸ்வதி. என் பேர் மனைவி வந்து நான் கல்யாணம் பண்ணும்போது என் பேரை திருபாபுன்னு பேரை சாய் பாபு, ஏன்னா வந்து சாய் டிவோட்டி, புட்டபர்த்தி சாய், அவர் இப்போ இறந்துட்டார், அவர் சாய் டிவோட்டி, எனவே என் பேரை சாய் பாபுன்னு மாற்றிட்டாப்புல. அப்புறம் எனக்கு அவளுடைய இதுபடி பிராமின்ஸ்னால் என்ன, அந்த பார்ப்பனன்னா அவங்களுடைய கேரக்டர் என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து எல்லாம் இது பண்ணி பூநூல் போட்டு காயத்ரி மந்திரமெல்லாம் எனக்கு உபதேசிக்கப்பட்டு, அதே போல் இந்து மதத்தினுடைய
ஆழங்கள், இந்து மதத்தினுடைய தத்துவங்கள், அதன் பிறகு மந்திரங்கள், இவைகளை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தா. நான் இப்போ சாட்சி சொல்லி அது பிறகு நான் கம்ப்ளீட்டாக பிராமணனாக மாறிட்டேன். எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேன். ஆச்சார அனுசாரம் குறையாத பிராமணனாக மாற்றப்பட்டுட்டேன். அப்படியே நாங்கள் இருந்திருந்தோம்னா அப்படியே என்னை மனைவியன்னு சொல்ல, நீ பிராமணனாக பிறக்காப்ப இப்போ இருந்த பிறகே இவ்வளவு தூரம் நீ பிராமணனாக இவ்வளவு விகரசா பயசா இவ்வளவு செய்கிறீங்களே, நீ பிராமணனாக பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என் மனைவியே சொல்லுவாள். அப்படி எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு. ஏன்னா அந்த தெய்வங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லி நான் ஆச்சாரானுசாரம் குறையாதபடி காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த இதெல்லாம் படி காலையில் அந்த மந்திரங்களை சொல்லி அர்க்கியம் விடுவன்னு சொல்லுவாப்புறம். காத்தால எழும்பி சூரிய உதயத்துக்கு பிறகு அப்புறம் மத்தியானத்தை மாத்தியானம் அப்படின்னு பிறகு அஸ்தமனம் எல்லாம் அந்த மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வங்களுக்கு அர்ப்பணித்தல். அப்படிப்பட்ட ஒரு முழு ஈடுபாடோட அதுதான் தெய்வங்கள், வேறு எதுவும் தெய்வம் கிடையாதுன்னுட்டு அவ்வளவு என்னுடைய ஆன்மாவில் உள்ளத்தில் அவ்வளவு ஒரு முழு ஈடுபாடு அந்த இந்து மதத்தில் மேலே எனக்கு இருந்தது. அப்படி இந்து மதத்தை உலகம் முழுவதும் பரப்பணும். நான் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அந்த இந்து மதத்தை பரப்பணும் என்று எனக்குள்ள ஒரு வெறி. அந்த வெறியோடு செயல்பட்டேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். பெரிய மகளுக்கு பேர் ஸ்ரீ வித்யா சாயி சங்கரி, 2வது மகளுக்கு பேர் சுபகாயத்ரி. பையன் ஒரே பையன், அவன் பேர் சூரியராஜ். ஏன்னா எங்கள் மனைவி ஃபேமிலியில் வந்து காமராஜர் மேலே ரொம்ப பக்தி உள்ள ரொம்ப ஈடுபாடு உள்ளதுனால அந்த காமராஜர்னு பேர் வைக்க முடியாது, சூரியராஜ் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சுட்டாப்புல. அப்படி 3 பேர் தான். 2 பொண்ணுகளும் நல்லா படித்து, பெரிய பொண்ணு நல்லா வாக்குவாதம், சின்ன பொண்ணு நல்லா டேலண்டாக பேசுவா, பையனும் நல்லா படிப்பான், என்ன மாதிரி கொஞ்சம் நல்லா படிப்பான், நல்லா உயரமாக இருப்பான். அதனால் என்னுடைய ஆசை பெரிய மகளை வக்கீல் ஆக்கணும், 2வது மகளை ஐஏஎஸ் படித்து வச்சு கலெக்டர் ஆக்கணும், பையனை போலீஸ் ஆஃபீஸரு ஐபிஎஸ் ஆக்கிடணும் அப்படின்னு என்னுடைய ஒரு வாஞ்சை. எனவே எனக்கு கிடைத்த வாய்ப்பு 1981ஆம் வருடம் அந்த கம்யூனல் அஜிடேஷனில் என் மேலே 65 வழக்குகள் போடப்பட்டது. வெயிலில் வெளியே வர முடியாதபடி, வெளியே தலை காட்ட முடியாதபடி என் தலையை எடுக்க ஒரு கூட்டம். எப்படியாவது இதை கொலை செய்திடணும், பவுலை எப்படி யூதர்கள் கொலை செய்ய நினைத்தாங்களோ அதே போல் இவரை கொலை செய்து தீர்த்து கட்டிடணும் அப்படி. ஆனால் பை காட்ஸ் நான் அவங்ககிட்ட கையில் மாட்டிருப்போம்னா இந்த கடற்கரைக்காரங்க துண்டு துண்டாக வெட்டி என்னோட மீனுக்கு இரையாகியிருப்பாங்க. நான் அது என்னுடைய பேர் மறைந்திருக்கும், யாருக்கும் நினைவிருக்காது. அப்படிப்பட்ட இதில் எங்கள் மனைவி இடத்துல என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து சொல்லி எப்படியாவது இவனை காப்பாற்றணும், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி என் மனைவி சில ஆலோசனைகளெல்லாம் சொன்னாப்புல. அதனால் அந்த ஊரை விட்டு என்ன செய்தோம், நாங்கள் மதுரை மாவட்டத்திற்கு வந்தோம். மதுரை மாவட்டத்தில் ஒரு அக்ரகாரத்தில் குடியிருந்தோம். அந்த அக்ரகாரத்தில் இருக்கும்போதும் அந்த இந்து மத வரி என்னை அதிகமாக பற்றி பிடிச்சது. பிள்ளைகளும் அதே போல் அந்த இந்து மதத்து வரியில் 2 பொண்ணும் 1 பையனும் அந்த மதத்து மேலே பற்றுதல் ஆகிட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கே இருந்து நாங்கள் சென்னைக்கு மாற்றலானோம். சென்னையில் திரைப்படம் எடுத்தேன். சுருக்கமாக சொல்கிறேன், ரொம்ப நேரம் ஆகும், அதனால் உங்களுக்கு கேட்குறவாளுக்கு போர் அடிக்கக்கூடாது, அதுக்காண்டி சொல்கிறேன். திரைப்படம் எடுத்தேன். அது பிறகு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், அது பிறகு ஃபைனான்ஸ், பலசரக்கு கடை, ஹோட்டல், இவ்வளோ காரியம் வச்சு எல்லாமே செய்துட்டு இருந்தாலே எல்லாமே ஃப்ளாப் ஆகி எல்லாமே இது செய்துட்டு கடன் பிரச்சனை வந்துட்டு கடனை கட்டைக்கு முடிக்க முடியல. 2 பொம்பளை பிள்ளைகளுடைய படிப்பும் போயிட்டு, பையன் சென்னையில் ஆவடி என்ற இடத்துல ஒரு ஸ்கூலில் தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தவறான பழக்கம், குடி, இந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கு அவன் ஆளாகி அவன் 10th முடிக்கும்போது அவனுக்கு அதில் ஃபெயில் ஆகிட்டதுனால வீட்டில் எல்லாருக்கும் ஒரே வேதனை. பிள்ளைகளும் படிப்பு போச்சு, பையனும் படிக்காமல் போயிட்டான்.
எல்லாம் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டானே அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு சென்னையில் சாலி கிராமம் என்ற இடத்துல ஒரு மெஸ் ஆரம்பித்தோம். மெஸ் ஆரம்பித்து அதை வச்சு தான் பிழைப்பு, வாடகை, எல்லோரும் சாப்பாடு எல்லாம் வந்து கர்த்தருடைய கிருபையினால் அதில் தான் பிழைப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கடன், பிள்ளைகள் படிக்க வைக்க முடியல, பையனை படிக்க வைக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல. இதனால் பல போராட்டங்கள், எல்லா விதத்திலும் மன கஷ்டம், வேதனை, சிரிக்க முடியாது, எப்பொழுது என்ன நடக்குன்னு தெரியாது. அவ்வளவு பயங்கரமான போராட்டம், குழப்பம், வீட்டுக்குள்ளே சமாதானம் கிடையாது. பையனுக்கு எனக்கும் சண்டை வரும், மனைவிக்கு எனக்கும் சண்டை வரும். வீட்டுக்குள்ளே எல்லாமே ஒரே குழப்பம், சண்டை, வேதனை. பிஸ்னஸுக்கு விரோதமாக எல்லோரும் என்ன செய்யிட்டாப்புல, பொறாமையில் பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டு இருந்து, மெஸ்ஸில் நல்ல ஹோம்லியாக வெஜிடேரியன் சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். நல்லா ஓகோ ஓகோன்ட்டு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ளாப் ஆகிட்டு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. என்ன பண்ணுறது, தண்டல் வாங்கணும், தண்டல் வாங்க தண்டலுக்கு மேல் தண்டல், தண்டலுக்கு மேல் தண்டல், இப்படியா வாங்கி இந்த மெட்ராஸில் தான் வந்து அதை கற்றுக்கிட்டேன், தண்டல் வாங்கிறது. அது ஒரு அடிமைத்தனம், சிலேவரி ஆகிட்டு. அதனால் அதை திருப்பி எப்படி அடைக்கிறதே தெரியலை. 5,000 ரூபா வாங்கினா 10,000 ஆகுது, 10,000 வாங்கினா 20,000 ஆகுது. அதனால் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி ஒரு 50,000 ரூபா கொடுங்கோ, நான் சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு பேர்லேயே எழுதி கொடுத்துட்றேன், நீங்களே வச்சுக்கிடுங்க, ஒரு 50,000 ரூபா கொடுங்க, அவ்வளவு நெருக்கடியாக இருக்குதுன்னு சொன்னேன். அவங்ககிட்டேருந்து ஒரு பதிலும் கிடைக்கல. எல்லாராலும் கைவிடப்பட்டேன். நண்பர்கள், என்னுடையத்தில் நன்மை பெற்று என்னிடத்தில் உதவி பெற்றவர்கள் கூட என்னை மறந்துட்டாங்க, கைவிடப்பட்டேன். அப்படி இருக்கும்போது என் பையன் 10th ஃபெயில் ஆகிட்டான். 10th ஃபெயில் ஆகிட்டோன்னே எப்படியாவது இவனை படிக்க வைக்கணுமே அப்படின்ட்டு என் மனைவி சொல்கிறா. அப்போ 10th ஃபெயில் ஆகிட்டோன்னு சொல்லிவிட்டு நான் மெஸ்ஸில் உட்காந்துருக்கேன். நைட்டில் என் மனைவி வந்து என்கிட்ட சொல்கிறாப்புல, பாருங்கோ பையன் ஃபெயில் ஆகிட்டான், அதனால் நாங்கள் இனிமேல் என் பிணத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் சும்மா தான் அவன் சொல்கிறான், விளையாட்டுக்கு சொல்கிறான் போட்டுக்கிட்டு நான் சொன்னேன். ஆனால் மணி 11, 12 ஆகுது, இன்னும் காணோம், எங்கே போகிறானே தெரியல, தயவுசெய்து அவனை பார்த்து கூட்டிகிட்டு வாருங்கோ. அப்படி தேடி பிடிச்சி, அப்போ நாங்கள் வடபள்ளியில் இருக்கேன், சாலிகிராமத்துலேருந்து வடபள்ளி சரௌண்டிங்ஸ். அப்போ ஒரு பழைய ஓல்டு சைக்கிள், அந்த சைக்கிளில் அவனை தேடி நான் போகிறேன். ஆனால் அவங்ககிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் வந்துட்டு, ஸ்மோக்கிங், தண்ணி, பெண்களுடைய தொடர்பை தவிர மற்றபடி எல்லாம் சினிமா, ரஜினிகாந்த் ரசிகன், அப்படி பல போராட்டங்களில் சமாதானமே இல்லாமல் யாருக்கும் அடங்க மாட்டான், சொன் பேச்சு கேட்க மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு டென்ஷனில் இருக்கிறேன். அப்போ போய் பார்த்துட்டு வாருங்கன்னு சொன்னால் நான் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு நான் போகிறேன். நைட்டில் 2 மணிக்கு வீட்டுக்கு வரேன். 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் இன்னும் எங்கேயுமே காணோம்மா அப்படின்னு என் மனைவிட்ட சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வீட்டில் போய் உள்ளே போயிட்டு, அப்புறம் பிள்ளைகள்லாம் உள்ளே போயிட்டு நான் அந்த ஹாலுக்குள்ளே உட்காந்து மெஸ்ஸு நடத்துகிறதுனால அந்த ஹாலில் பெஞ்சில் உட்காந்து அப்படியே எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களெல்லாம் சொல்லி அப்படியே தூங்கிட்டு காலையில் எழும்பி பூஜைக்கு எல்லாத்தையும் அனுப்பி விடணும், பிள்ளைகளை பூஜைக்கு அனுப்பணும். 4 மணிக்கு எழுப்பி மந்திரங்கள் சொல்லணும். ஒரு 4 மணிக்கு அதிகாலையில் மந்திரம் சொன்னால், ஒரு மந்திரம் சொன்னால் 3ஆம் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு மனு நீதியில், மனு தர்மம், மனு சாஸ்திரம் சொல்லுவாப்புறேன். அதனால் காத்தால் எழுப்பி என்ன செய்யணும், மந்திரங்கள் சொல்லணும். சூரிய உதயத்துக்கு பிறகு அந்த மந்திரங்களை அந்தந்த தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கணும், அதை அர்ப்பணிக்கணும். அதுக்காக வேண்டி அந்த காலையிலே எழும்பணும். அப்போ நான் என் மனைவிட்ட சொல்கிறேன், எங்கேயுமே தேடி காணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் காலையில் எழும்பி பூஜைக்காக எல்லாத்தையும்
காலையில் எழுப்பினோன்னா முதல்ல கொண்டு வந்து சேல்ஸுக்கு முன்னாடி அந்த இட்லியை கொண்டு காகத்துக்கு வைப்போம். காகத்துக்கு ஏன் வைக்கிறாங்கன்னா, செத்து போகிறவங்களெல்லாம் பிதிர் லோகத்தில் காகமாக இங்கே உலாவிட்டு இருக்காங்க. அதனால் அது வந்து சாப்பிட்டா நமக்கு ஆசீர்வாதம். செத்து போகிறவங்களெல்லாம் காகமாக இருக்காங்கன்னா எனக்கு அப்போ எந்த அறிவும் எனக்கு இல்லை. செத்து போகிறவங்களாம் காகமாக இருக்காங்க அப்படின்னா இப்போ மனுஷாலெல்லாம் காகமா, ஆன்மா வந்து காகமா, எனக்கு புரியவே இல்லை. அதெல்லாம் திங்க் பண்ணுறதுக்கு, அதை குறித்து கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு தெரியல. இந்து மதம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இந்து மதம் ஏன் இது என்ன என்று ஆராய்ந்து பார்க்கறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைக்குள் இருக்கிறது. அதை கல்ச்சர்னு சொல்கிறாங்க. உலக வழிபாடு, மூட நம்பிக்கை, பிசாசின் உபதேசம், வஞ்சிக்கிற கட்டுக்கதை, கிளவிகளின் பேச்சு அப்படின்னு பவுல் எழுதுகிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் வேதத்தை படித்தாதான் எனக்கு கண்ணு திறக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தான் எனக்கு அது தெரியலை. எனவே கர்த்தருடைய கிருபையினால் பையன் சூசைடு போயிட்டான் அப்படின்னு நான் தேடி பார்த்து கிடைக்கல. காலையில் எழுப்பி என் மனைவி வந்து சொன்னா, இங்கே பாருங்கோ, நேற்றுக்கு நீங்கள் உங்களை நான் வெளியே அனுப்பிட்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃபு, அவங்கள எனக்கு தெரியும். அவங்க வீட்டில் வந்து அந்த குழந்தைக்கு, அவங்க பெற்ற ஒரு கடைசி குழந்தைக்கு இட்லி வாங்குவாங்க ஹோம்லியாக இருக்குன்னுட்டு. எனவே அவட்ட போய் அவனுக்கு பேர் ரூபி, அவருடைய ஹஸ்பண்ட் பேர் ஜான் ஜெபகுமார். அவகிட்ட போய் நான் ரூபி, எனக்கு இயேசு தான் உண்மையான தேவனி தெரியும், நான் ஒரு பாப்பாத்தி தான், ஆனால் இயேசு தான் உண்மையான தேவனி எனக்கு தெரியும். ஆனால் என் வீட்டுக்காரரு இப்படி இந்து மதத்தில் தீவிர வெறியராக இருக்கார், அவர் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாரு. அதனால் நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து நீ எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணு அப்படின்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணால் நான் 2 பொண்ணு, எங்கள் அங்கிள் ஒரு ஆள் இருந்தார், அவர், அந்த அம்மா, 5 பேராக இருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அம்மாவினுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனமாக வார்த்தைகள் வெளிப்பட்டது. எனக்கு தீர்க்க தரிசனம் தெரியாது. என் மனைவி சொன்னது, தீர்க்க தரிசனமாக வார்த்தைகள் வெளிப்பட்டது. கர்த்தருடைய கரம் பலக்கரம் பராக்கிரமம் செய்யும். இன்றைக்கு ராத்திரிக்குள்ளே உங்கள் பையனை கர்த்தர் கூட்டிகிட்டு வருவார் மாமி அப்படின்னு அவங்க சொன்னாப்புல. எனக்கு ஒன்றுமே புரியலை. தீர்க்க தரிசனமாவது என்ன தெரிய புரியலை. அப்படியே எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு போனாப்புல. அப்போ பெரிய மகா கேட்டா, எங்கள் அப்பா இப்படி இருக்காரே, நாங்கள் என்ன செய்து? அப்போ சங்கரி, நீ என்ன செய்யணும், மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவே நாமம் ஜெயம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை நம்பி ஜெபம் பண்ணு. அவர் ஜெபத்தை கேட்டு உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வருவார், உங்கள் அப்பாவையும் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நைட்டில் 2 மணி இருக்கும். 2 மணி இருக்கும்போது திடீர்னு கதவை தட்டி சத்தம் கேட்டு, அப்போ நாங்கள்லாம் அப்பா தான் இருக்கார, கதை திறப்பார் அப்படின்னோம். அவரை நீங்கள் திறக்கவே இல்லை. அதனால் அம்மா வந்து கதை திறந்தா தம்பி வந்து வேர்க்க விறுவிறுக்க பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அதனால் வீட்டுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், அம்மா நான் நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போயிட்டேன், எங்கே போகணும் எனக்கே தெரியல. வேளாச்சேரி பக்கத்தில், அப்போனா வேளாச்சேரி பக்கம்லாம் ஒரு கருவேலங்காடு. ஆமாம், ஏன்னா நான் ஒரு கிரவுண்டு 5000 ரூபா தான் விலை. இன்றைக்கி 5 கோடி 10 கோடி ரூபாய் விலை, அந்த மாதிரி வேல்யூ ஆகிட்டு. அங்கே போய் கையில் விடுதலை புலிகள் கையிலேருந்து வாங்கி வச்சுருக்கான் என்ன, சைனைடு பார்சல். அந்த சைனைடு பார்சலை நம்ம இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அந்த சைனைடு பார்சலை பொட்டலத்தை பிரித்து வாயில் போடும்போது ஒரு ஓங்கி வந்து ஒரு கை அவன் வலது கரத்தில் தட்டிச்சு. அவன் சொன்ன சாட்சி. கட்டுறோன்னா பொட்டலை எங்கே போச்சுன்னு தெரியாது. இவன் பயந்து, அவனுக்கு 14-15 வயசு தான். அப்போ எங்கே போச்சுன்னே தெரியாது. சுற்றி பார்க்குறான். பயம், யாரோ நம்மளை பார்த்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பயம்போது வலது தோள்பட்டையில் ஒரு கரம் அப்படி வந்து தோள்பட்டையில் கை வச்சோன்னா அவன் பயந்து நடுநடுங்க அப்படி பார்க்கும்போது ஒரு வெள்ளை அங்கி போட்ட கரம் அவனை வலது தோள்பட்டையில் வச்சு அப்படியே ஒன்றா அவனுக்கு நினைவு போயிட்டு அங்கேருந்து வேளாச்சேரியிலேருந்து
நாங்கள் இருக்கக்கூடிய சாலிகிராமம் அந்த வீட்டு முன்னாடி வரும் பொழுது அந்த ஆண்டவர் அந்த கரத்தை எடுத்தோடனே எனக்கு சுய நினைவை கொடுத்தோன்னே பயந்து வீட்டுக்குள்ளே வந்து அலறிட்டு வேர்க்க விறுவிற்க வந்து விழுந்தேன். நான் அப்படி எனக்கு நடந்ததம்மா அப்படின்னு அவன் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அப்போ அந்த அம்மா சொன்னது போல கர்த்தருடைய வலக்கரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு அந்த வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறிட்டு, அதனால் என் பையனை கூட்டிகிட்டு வந்தது இந்து மதத்தின் தெய்வங்கள் அல்ல, சாய்ராமும் அல்ல, நீங்கள் விரும்புகிற முருகனும் அல்ல, ஆதி பராசக்தியும் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் என் பையனை கூட்டிகிட்டு வந்தாப்புல. அதனால் நான் இயேசு கிறிஸ்துவை நானும் என் பையனும் ஏற்றுக்கொள்ள போகிறோம். நீங்களாச்சு உங்கள் பொண்ணாச்சு என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு என் மனைவி என்கிட்ட சொல்கிறா. காலையில் 7 மணிக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலை, எதையும் என்னால் நம்ப தெரியலை. அதான் உண்மையாக இயேசு தான் கூட்டிகிட்டு வந்தாரா? அப்போ நான் சொல்கிறேன், முருகன் தான் இயேசுமா, இயேசு தான் முருகன், இயேசுன்னு தெய்வமே கிடையாது அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே என் மனைவி ஒரு வாய்ப்பு கொடுத்தா, எனக்குன்னு ஒரு வாய்ப்பு. நாங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம், நாங்கள் குடும்பமாக எல்லோரும் சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்கு போய் பையனை கூட்டிகிட்டு வந்த சாட்சியை சொல்லி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னாப்புல. பிள்ளைகள்லாம் சொல்லிச்சு, அம்மா எங்கே இருக்காளோ அங்கே தான்ப்பா நாங்கள் இருப்போம் அப்படின்னு பிள்ளைகள், பொண்ணும் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் சொன்னாப்புல. வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. தனிமரம் தோப்பாகாது. அவங்க எல்லோரும் ஒரே பார்ட்டி, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சரி போயிட்டு வாருங்கோ அப்படின்னு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அவங்க போயிட்டு வந்தாங்க. மெஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறேன். வியாபாரம் நடந்து 3 மணி இருக்கும். சர்ச்சில் ப்ரேயர் முடிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. ஆமாம், ரெட்ஷிப்புன்றாங்க. என்ன அதை என் காது தெளிவாக இப்போ எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. அப்போ நல்லா தெளிவாக இருந்தது, காது கேட்குது. ஆளுக்கு ஒரு பைபிள், எனக்கும் ஒரு பைபிள். அந்த பைபிளை கொடுத்துட்டு பிள்ளைகளாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு, நான் மட்டும் வீட்டில் இருக்க கல்லாவில் உட்காந்துருக்கேன். பிஸ்னஸ் எல்லாம் முடித்து மத்தியானம், அது போல் ஈவினிங் தான் ஆரம்பமாகும் வியாபாரம். அதனால் உட்காந்துருக்கேன். என் மனைவி வந்து சொன்னால், இது பைபிள், இதை படிங்கோ, படித்தாது உங்களுக்கு மண்டையில் ஏதாவது ஏறுதா பார்ப்போம். ரொம்ப போல்டாக பேசுவோம், ரொம்ப புத்திசாலியும் கூட, பயப்பட மாட்டா அப்படி சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாப்புல. உள்ளே போயிட்டா நான் படிக்கிறேன் பைபிளை. அது அட்டை இல்லாத பைபிள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், பூமி வறுமையும் ஒழுங்கு, அப்படியே படிச்சுட்டு வரும்போது தேவன் அப்படின்னு இருக்குது, எப்படி இருந்தார் அவர் அப்படின்லாம் இருக்குது. இங்கே என்னென்னா ஆவியாக இருக்கிறாரு, அவருக்கு உருவமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் உருவ வழிபாடு, அவர் எதை அனுமதிக்கல. தேவன் ஆவியாக இருக்காருன்னு சொல்கிறீங்களே, எப்படி இருக்கு பாருங்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போ என் மனைவி சொன்னால், நீ முதல்ல பொறுமையாக படிங்கோ. என் பிள்ளைகிட்ட சொன்னால், அப்பா கேட்குறாங்கன்னு ஏதாவது இடம் பேசுகிறாருங்கோ. ஏற்கனவே வேதாளம் முருகமரை ஏறி இருக்குது, திருப்பி ஏறிடாம அமைதியாக இருக்கோ, நானே கர்த்தருடைய கிருபைன்னு நானே எல்லாம் பேசிக்கிடுறேன் அப்படின்ட்டு அவங்கள அடக்கிட்டாப்புல. எங்கள் அங்கிள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் தான் அவருடைய வருமானம் தான் எங்களுக்கு வாழ்வளித்தது. அவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறேன்டா, என் பேரனை கூட்டிகிட்டு வராத தெய்வங்கள் தெய்வம் அல்ல அப்படின்னு அவர் என்ன சார் கோபத்தில் பூநூலை அறுத்துட்டார். பூநூலை அறுத்துரை போட்டுட்டு, என் பேரனை கூட்டிகிட்டு வந்த இயேசு தான் உண்மையான தேவன், நான் என்ன சாய்ராமனை பேரை சொல்லவும் மாட்டேன், அந்த தேவஜரும் தெலுங்கு பிராமின் அந்த ரூமுக்கும் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முடிவு பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறது. ஆமாம், அந்த தெய்வங்களை நீ சொல்லக்கூடியதெல்லாம் அந்த மந்திரங்களை சொல்லி அதனுடைய இதனால என்னோட அந்த தெய்வங்களெல்லாம் வந்து பேசும். ராத்திரி தூங்க விடாமல் உயிரை எடுக்கும். அது உயிரை எடுக்கிறது தான், உயிரை கொடுக்க தெரியாது அதுக்கு, உயிரை எடுக்கிறது. அது எனக்கு தெரியலை. தெய்வங்கள் நம்மளோடு பேசுதே, தெய்வங்கள் நம்மளோடு இடைப்படுதே அப்படின்னு எனக்கு உள்ளத்தில் ஒரு பெருமை, எருமாப்பு, அகந்தை, ஆணவம்.
அதனால் இந்த கிறிஸ்தவம் ஒரு நாள் பரலோகத்துக்கு வர மாட்டான், நம்ம தான் பரலோகத்துக்கு போவோம். ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வங்கள் என்னோடு பேசுறதுனால நம்ம தான் பரலோகத்துக்கு போவோம். கிறிஸ்தவம் வரவே மாட்டான், முஸ்லீமும் வரமாட்டான், உலகத்தில் உள்ள எவனும் வரமாட்டான், ஃபஸ்ட்டு சீட்டு எனக்கு தான் அப்படின்னு ஒரு ஆணவம் மனதில், ஒரு பெருமை, இருபாப்பு எனக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த மெஸ்ஸுக்கு விரோதமாய் வைத்த சூனியம் இதில் பிளாப்பாச்சு, கடனாக்கி கர்த்தருடைய கிருபையினால் அந்த ஊழியக்காரர் அவரோடு சேர்ந்த ஒரு பெரிய அவர் தீக்காலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அது ஒரு இவ்வளோக்கும் ஆரம்பி டாக்டர், அவருக்கு ஹோமியோ டாக்டர். அவங்கெல்லாம் உங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபிக்க வரோம் மாமி அப்படின்னாப்புல. எங்கள் அம்மா மிஸ்ஸஸ் சொல்லிட்டாப்புல, சரி வாங்க அப்படின்னாப்புல. ஒரு நாள் நைட்டில் ஒரு 11 மணிக்கு நைட்டில் இன்னைக்கு பாஸ்டர் 2 பேரும் ஜெபிக்க வராங்க. என் மனைவி சொல்கிறா என்கிட்ட, அவங்கள ஏதாவது செய்திடாதுங்கோ, உங்களை குறித்து அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் ஒன்றும் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொன்னேன். வீட்டில் 11 மணிக்கு வேணால் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பாய் போடுறாப்புல, பாயெல்லாம் போட்டு தண்ணி எண்ணெய் இதெல்லாம் கொண்டு வச்சுக்கிறாங்க. அவங்க 2 ஊழியக்காரருடைய மனைவி எல்லோரும் வராங்க, 3 பேர். வந்தால் அங்கே பார்த்திங்கன்னா நேராக வாசப்படி நேராக பார்த்தா சாய்ராம் அப்படி விஷ் பண்ணுற மாதிரி கையை ஊற்றிட்டு நிற்பார். இந்த பக்கத்தில் பார்த்தா பூர்ணிமா, இந்த பக்கத்தில் பார்த்தா முருகன், இந்த பக்கத்தில் பார்த்தா மகாவிஷ்ணு, இப்படி எல்லா போட்டாக்களாக இருக்குது. அதான் பெரிய பாஸ்டர் அப்படியே தலையை கவிழ்ந்துட்டு வராரு. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்கிட்ட சொல்கிறார், ஐயா நான் உங்களை பார்த்து பயந்து வந்தேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு கதவை போட்டு என்னை போட்டு தள்ளுவீங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா அப்படிப்பட்ட கூட்டம், அந்த கூட்டம் அது சொல்ல நான் பிரியப்படலை. அப்படிப்பட்ட கூட்டம்னு அவர் ஓப்பனாக என்கிட்ட சொன்னார். ஏன்னா அப்படிப்பட்ட கூட்டம் தான் அந்த கூட்டம். இன்றைக்கி அந்த கூட்டம் அப்படி தான் பண்ணுது. ஏன்னா கண் திறக்கப்படாதவர்கள், வேதத்தில் சொல்லப்படுறது கண்கள் குருடாக்கப்பட்டன. சிருஷ்டிகளெல்லாம் சுய இஷ்டத்தினாலே இல்லை, சிருஷ்டிகராலே மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரோமரில் பவுல் எழுதுகிறார் 8ஆம் அதிகாரத்தில். எனவே அப்படி குருடாக இருந்த என்னை வந்தாங்க. நானும் என்னை அறியாமலே கழுத்தில் இந்த கையில் தாயத்து கட்டியிருக்கேன், பூநூல் போட்டிருக்கேன், நெடுமுழங்கால என்னை அறியாமலே நானே முட்டி போடுறேன். பாடுறாங்க, பாடி ஆண்டவரை துதித்து பாடி இது பண்ணாங்க, 2 வசனத்தை வாசித்தாங்க. எனக்கு ஒன்றுமே காதில் வேறலை. அப்போ நம்ம இயேசு தான், முருகன் தான் இயேசு அப்படின்னு அந்த நம்பிக்கையில் முட்டி போட்டு இது பண்ண அவங்க எல்லாம் பாட்டு பாடி துதித்து சோத்திரம் பண்ணி இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவே நாமம் ஜெயம் அப்படின்னு அவங்க ஆவியில் அனலாகி என்ன செய்கிற ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது வீட்டுக்குள்ள ஒரு பிரகாசம், வெளிச்சம், அப்படியே திடீர்னு பல 1000 10,000 20,000 வாட்ஸ் வந்த மாதிரி அப்படியே ஃப்ளாஷ் ஆகுதுன்னா பில்லி சூனியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவே நாமம், இயேசு கிறிஸ்துவே ரத்தம் உண்மையாகவே விடுதலை ஆக்கிட்டு அதை நான் என்னுடைய கண்களால் அதை பார்த்தேன். உடனே ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காணிக்கை கொடுக்கறது கூட காசு இல்லை. அப்படியே 3 பேரும் போயிட்டாங்க. பாஸ்டர் ஒய்ஃபு, பெரிய பாஸ்டர் 3 பேரும் போயிட்டாங்க. போயிட்ட உடனே எங்கள் மனைவி சொல்ல, இப்போ பார்த்து நீங்கள் ஆண்டவர் நம்புறீங்களா அப்படின்னு என் மனைவி என்கிட்ட கேட்குறான். ஆண்டவரா? இயேசுவா? முருகன் தாமா இயேசு, இயேசு தாமா முருகன், உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ தான் பைத்தியம் பிடிச்ச அலைகிறா. ஆமாம், யோபு சொல்கிறார் இல்லையா, பைத்தியக்காரி, அவரை தூஷித்து உயிரை விடு அப்படின்னு சொல்கிறாப்புல யோபு 2:9. அதே போல தான் நானும் பைத்தியம், விடு, அதாம்மா, அதெல்லாம் இயேசுலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பொய் அப்படின்னு அவன் சொல்ல. நாய் வால் தேராத கேஸ். சுவர்கிட்ட பேசுகிறா கூட சுவராக செய்யும். அதை விட கடினமாக இருக்கும் உங்கள் இருதயம். ஏன்னா அவ்வளவு கடினமாக ஆக்கிட்டான். கடினம், அப்படிப்பட்ட கடின இருதயத்தோடு இருக்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அதுக்கு பிறகு இவ்வளவுலாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு என் மனைவியிட்ட சொல்லி, நம்ம ஒரு காரியம் செய்வோம், ஒரு
முஸ்லீம் சகோதரன் இருக்கிறார், அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சரி எண்ணிட்டு அவர்கிட்ட போகிறோம். அவர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்னாரு. குலதெய்வம் முருகன். அந்த குலதெய்வமாகிய முருகனை வாயை கட்டி வச்சுருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. அப்போ நான் சொன்னேன், அப்போ நாங்கள் அதை கட்டுகளை அவுக்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு 5000 ரூபா கொண்டு வாருங்கோ. அந்த 5000 ரூபாயில் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு வேண்டிய பூஜைகள் எல்லாம் பண்ணி நான் அவருடைய கட்டை அவிழ்த்துறேன். கட்டை அவிழ்த்தா என்ன செய்யலாம்? ஆமாம், பழையபடி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். பணம் கொட்டடி கொட்டும். பணம் பரலோகம் கூட பண்ணிட்டு அவர் சொல்லலை, பணம் கொட்டடி கொட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது என்னடா, குல தெய்வத்தை கட்ட முடியுமா அப்படின்னு. ஆமாம், நம்ம ஒரு வீட்டில் ஒரு நாயை வளர்த்தா அந்த நாயை நம்ம எவ்வளவு தான் அடித்து கொண்டாலும் சரி அது நம்மளை கடிக்காது. ஆனால் அவ்வளவு வருஷமாக அதை பூஜை பண்ணி அதுக்கு ஆச்சாரானுசாரம் குறையாமல் எல்லாம் செய்தோம், அது என்ன செய்யலை, நம்மளை காப்பாற்றலை. அதை வாயை கட்டிட்டான். அது கட்டப்பட்டதுனால கட்டை அவிழ்த்துட்டா உங்களுக்கு பெரிய செல்வம் வரும், பெரிய உயர்வு வரும் அப்படின்னு சொல்லாப்புல. உடனே 5000 ரூபா கடன் தண்டல், ஏற்கனவே தண்டலில் திணறோம். வேலை வாங்கி அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் என்ன செய்யார், நல்லா பூஜை பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி கொஞ்சம் விபூதி, அது பிறகு கொஞ்சம் சாம்பிராணி, 3 எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் கல்லாவில் வைங்கோ, கல்லாவில் வச்சா உங்களுக்கு பணம் கொட்டும் அப்படின்னாரு. என்ன கொட்டுச்சு? தலையில் இருக்க மயிர் தான் கொட்டுச்சு. நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. நாதன் உள்ளே இருக்கா, ஜீவ சுவாசம். பைபிளை படித்த போல தான் தெரியுது. உபாகமன் 4:27 படித்தோம்னா உங்கள் தேவராகிய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். 7:21 இருக்கிறேன். உங்கள் தேவராகிய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையும் பயங்கரவுமானவர். பைபிளை படித்த போல தான் தெரியுது. பைபிளை படிக்காமல் வேற எதை படித்தாலும் அந்த பேய் நம்மளை பிடிச்சிக்கிடும். அப்படி பேய் பிடிச்சிருந்தேன். பேயவள் காணங்கள் அன்னை பெரும் பித்துடையாளங்கள் அன்னை, காய்தழல் ஏந்திய பித்தன் தன்னை காதலிப்பாளுங்கள் அன்னை. பாரதியார். நீற்றை புனைந்தன்ன நீராட போயென்ன மாற்றி பிறக்க வகை அறிந்தில்லா ஏற்றி துதிக்க 7 கோடி மந்திரம் ஏது கடா ஆற்றில் கிடந்து துறை தெரியாது தவிக்கிறாய். 107ஆம் சங்கீதம் 28, 29, 30 படித்தீங்கன்னா அதில் வரும். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அடங்கியது நிமித்தம் அவர்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று. அவர்கள் நாடிய துறைமுகத்தில் அவர்களை அவர் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் கூடவே இருந்து கொண்டு வந்து பரலோக நாடிய துறை, த டிசைடு ஹெவன் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. நாடிய துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து அவர் சேர்த்தார். பரலோகராஜ்யம் நித்தியமானது, நிறைவானது. பைபிளை படித்த பிறகு அது கண் திறக்கப்பட்ட பிறகு தான் எனக்கு அது தெரியுது. அதுக்கு முன்னாடி பைபிளை படித்தா பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணேன். இப்போ அது என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுது? கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. அப்படி அதிலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அதுக்கு பிறகு என் மனைவி கேட்குறா, என்னையாவது ஆண்டவர் நம்புறீங்களா அப்படின்னு. ஆண்டவராது ஏதுக்கு முருகத்தாமா இயேசு, அதே தான் திருப்பி அந்த புராணத்தை பாடுறேன். ஒரு நாள் ஒரு புதன்கிழமைன்னு தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, 35-36 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சாயங்கால வேளை ஒரு 5:30 மணி இருக்கும். என் பிள்ளைகளெல்லாம் பைபிளை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு, எங்கள் அங்கிள் வந்து ஆஃபீஸ்லேருந்து சர்ச்சுக்கு போயிடுவார். என் மனைவி என்கிட்ட வந்து சொல்கிறா, நான் தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன செய்யணும்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஒரே தேவன், நீங்கள் தயவு செய்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவள் என்கிட்ட வந்து சொல்கிறா. அன்பாக சொல்கிறா. ஒரு மனைவி எவ்வளவு தன்னை தாழ்த்தணுமோ அவ்வளவு தாழ்மையாக
அன்பாக ஏட்ட வந்து சொல்கிறான். அவ்வளோதான் எனக்கு கோபம் வந்துட்டு. ஏய் வாயப்பொத்து கம்மனீரு பாரு, உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவாக மாறினால் எக்ஸப்ட் பி, என்ன தவிர உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவாகவே மாறினாலும் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் எதிர்த்து நிற்பேன். முருகன், நான் முருக பக்தன், முருகன் எனக்கு துணை செய்வான் அப்படின்னு கையை வைத்துட்டு அப்படி நிற்கிறேன். இடையில ஒரு லுங்கி, கழுத்தில் ஒரு துண்டு, பூநூல் போட்டு அப்படி கையை வைத்து நிற்கிறேன். அப்படி நிற்கின்ற பொழுது திடீர்னு ஒரு பிரகாசம் அந்த அறைக்குள்ள. அது எவ்வளவு மகிமை அப்படின்னத ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ். அந்த மகிமையிலிருந்து ஒரு சத்தம், நான் தான் வானாதி வானங்களையும் சர்வ சேனைகளையும் படைத்த சர்வ வல்லவராகிய கர்த்தர், நான் உன்னோடு பேசுகிறேன். அவ்வளோ அந்த சத்தத்தை கேட்க இடி முழக்க மாதிரி கேட்குது. கேட்டு என் மனைவி வெறுசுதா போயிட்டா, விட்டுட்டு என்ன போட்டு போயிட்டா. அது பிறகு கேட்கு சொல்ற, அப்படின்னா தேவனே, அதுக்கு முன்னாடி நான் தான் பெரிய பரிசுத்தவான், பரலோகத்து என்ன தவிர ஒருதனும் வரமாட்டான் அப்படின்னு பெருமை, மேட்டிமை, இருமாப்பு, அகந்தை, ஆணவத்தோடு இருந்தேன். அந்த சத்தம் கேட்டது தான். அப்படின்னா நான் தான் வானங்களையும் வானாதி வானங்களையும் படைத்த சர்வ வல்லவராய் கர்த்தர், நான் உன்னோடு பேசுகிறேன். உன்னுடைய மனைவியினுடைய 17 வருட கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நரகத்திற்கு கூட தகுதி இல்லாத நான் உன்னோடு பேசுகிறேன். இவ்வளோ தெளிவாக பேசு. நரக, யூ ஆர் நாட் ஈவன் எலிஜிபிள் டு தி ஹெல். நரகத்துக்கு கூட தகுதி இல்லாத உன்னுடைய ஒரு மனைவியினுடைய 17 வருட கண்ணீர் ஜெபத்தை கேட்டு நான் உன்னோடு பேசுகிறேன். அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் மனைவி எனக்கு தெரியாமலே வீட்டுக்குள்ளே இருந்து 17 வருஷம் கண்ணீரோடு போராடி ஜெபிச்சிருக்கேன். அப்போ அப்புறம் நான் ஜெபத்தை கேட்கிறவன் என்று பைபிளில் எழுதி வச்சிருக்கேன். எனவே ஜெபத்தை ஜெபிக்க வைக்கிறவன், ஜெபத்தை கேட்கிறவன், ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுக்கிறவன் நான். மனைவியினுடைய ஜெபத்தை கேட்டு நான் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறேன். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி சொச்சம், அங்கே இருக்கக்கூடிய தேவஜோரமில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், இதெல்லாம் முருகன், அவங்கெல்லாம் தெய்வங்களை. நான் பரலோகத்தில் தூதரை படைத்தேன். அவன் காக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. அழகுன்னா அவன் தான், ஞானத்தில் அவன் தான் பூரணம். எனவே அவன் தான் தன் மனதிலே தான் தேவனாக வேண்டும், தன்னையே தேவனாக உயர்த்தினான். எனவே அந்த பாவத்தினால் அவனை அபிஷேகத்தை இழந்தான். இழந்து அவனை பரலோகத்தில் இல்லாதபடி தள்ளினேன். அவன் கூட உள்ள 1/3 பங்கு தூதர்கள் தான் நீங்கள் கும்பிடுற அது எல்லாமே அந்த 33 கோடி சொச்சம். அவனுக்கு நீ சொல்லுகிற மந்திரம், பூஜை புரஸ்காரம், ஆச்சார அனுசாரம், தூபதேவி நைவேத்தியம், சடங்காச்சார சம்பிரதாயங்கள் எதுவும் எனக்கு வராது. அது அவனுக்குரியது. நான் மந்திரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். I am the God of Almighty, unbelievable, the matchless, incomparable, Almighty God. என்னை ஒருவனும் ஒரு நாள் கண்டதில்லை. பாவம் என்னிடத்தில் வருவதில்லை. நான் தான் என்னுடைய வாயின் வார்த்தைகளால் வானங்களையும் வானாதி வானங்களையும் சர்வ சேனைகளையும் உண்டாக்கினேன். நீ பைபிளை படிக்கிறதுக்கு பைபிளை கிழிச்சவன் கொளுத்தினவன், உனக்கு தெரியாது. பைபிளில் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன், புரியுதா? எனவே அப்படின்னு அவர் பேச 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 எந்த மாற்றங்களும் அப்படியே கையை கட்டிட்டு என் உடம்புல தண்ணியாக வேர்த்து ஊற்றுது. இப்போவும் தண்ணியாக தான் ஊக்குது. நான் நிற்கிற இடம் அப்படியே தண்ணியாக நிரம்பிட்டு அப்படியே கை காலெல்லாம் கெடுக்குன்னு ஆடுது. கண்ணுலேருந்து கண்ணீர், மூக்கிலேருந்து தண்ணி, அப்படியே நின்று கேட்டுட்ருக்கேன். அப்படி என்றால் அப்போ இப்போ வீட்டுக்குள்ளே இங்கே பூஜை ரூமில் இங்கே எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எல்லாமே நான் வேண்டாடித்தெல்லாம் குப்பை. அதை நீ தெய்வண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு மந்திரம் சொல்கிறா, அதுக்கு விழுந்து 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 உருண்டு புரண்டு மந்திரம் சொல்லி கூப்பிடுறா, பூஜை பண்ணுறா. அம்மா நீ சொன்னா
ஒரு மனிதனால் அழியக்கூடிய அளவுக்கு பாவம் செய்ய முடியாது நீ சொல்லியிருக்காள. ஒரு பாவத்தை எந்த பாவத்தை மன்னிச்சா? ஆஃப்டர் ஆல் உலக பிரகாரமாக லௌகீகமான ஒரு தொழிலே உனக்கு ஆசீர்வதிக்கலையே, என்னத்தை ஆசீர்வதிக்க போகிறா? அதை நீ நம்புறிய? இப்படி நிறைய காரியங்களாக சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆண்டவர் பேசுகிறார். பேசி மணி பேச அன்னைக்கு பஸ்ஸில் ஒரு வியாபாரமும் இல்லாமல் தடுத்துட்டார். அவர் என்னோடு பேசுவதற்காக. என் கூட வேறு யாரும் கிடையாது, நான் தேவன். மணி 10-10:30 ஆயிடுச்சு. அப்படின்னா என்னுடைய கேள்வி, இவைகள் யார், இவை யார், இவை யார், இவை யார், இவை யார் அப்படின்னு நான் கேட்குறேன். பஞ்சப்பிரேதாசனாதிபதி பஞ்சப்பிரேதா சொருபிணி அப்படின்னு சௌந்தர்யராக எழுதி வச்சிருக்கான். அவர் பிரேதங்களின் பிரேதாசனாதிபதி, நான் கிருபாசனாதிபதி. எனக்கு ஒன்றுமே புரியல. கிருபாசனாதிபதி, கிருபையினால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை தவிர ஒன்றும் பரலோகத்துக்கு. இயேசு கிறிஸ்துவ ரத்தம்தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வேற எந்த மந்திரங்களோ ஆச்சார அனுசாரமோ தான தர்மமோ எங்கே போய் உருண்டு உன்னையே நீ பலியாக கொடுத்தாலும் பரலோகத்து வர முடியாது. பரலோகத்து வர நான் வாரத்தின் கீழ் பூமியின் மேல் இயேசு கிறிஸ்துவை நாமமே அன்றி வேறொரு நாம ரட்சிப்புக்கு கட்டளையிடப்படவில்லை. கட்டளை கொடுக்கலை நான். எனவே நீ சொல்லுகிற மந்திரங்கள் பண்ணுற பூஜை, நீ போய் அங்கங்கே போய் மொட்டை அடிக்கிறா, அங்கே பிரத்யேகம் பண்ணுறா, செவ்வாய்க்கிழமை துர்கா பூஜை பண்ணுறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறா, எல்லாமே தெளிவாக சொல்கிறாரு. உன் மனைவியை நான் 2 வயதில் தெரிந்து கொண்டேன். அப்படியே ஷாக்காயிட்டு. 2 வயதில் நான் தான் தெய்வன்னு தெரியும். உன்னை அவளோடு சேர்த்து வைக்க இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்து நீ பரலோகம் வர வேண்டும் என்பது என்னுடைய தீர்மானம். அதை செய்ய இவ்வளவு நாளும் பொறுமையாக காத்திருந்தேன். அவ்வளவு நாளும் உனக்காக வெயிட் பண்ணுறான். அதுதான் நடக்குது. புரியுதா? எனவே பரலோகம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தை விசுவாசித்து அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயம் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் பரலோகத்து வர முடியும். ஒருவன் ஜலத்தினால் மட்டும் ஆவியிலும் பிறக்கணும். பிறந்தால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பான். எனவே இதெல்லாம் வேதத்தில் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு நீ கதை விடுறா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. பைத்தியம் பிடிச்சாலேயே. நரகத்திற்கே தகுதி இல்லாத உன்னோடு பேசுகிறேன் என்று சொன்ன தேவன் மகனே என்று அழைத்தார். அப்படியே இருதயம் உடைஞ்சிட்டு. நரகத்திற்கே தகுதி இல்லை என்று சொன்ன தேவாதி தேவன் மகனே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் என் மேல் நேசம் வைத்திருக்கிறார். உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் வேத வசனங்களை படித்தா யோவான் 1:10 மகனாக நம்மளை மகனாக மகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்ற உரிமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேற எந்த தெய்வம் கொடுக்கும்? வேற எல்லாம் தெய்வமா? தெய்வம்னு சொல்லி மக்களை ஏமாற்றுது. கலாச்சாரம், உலக வழிபாடு, சிற்றின்பம், புசித்து குடித்து வரித்தல், பில்லி சூனிய, ரெண்டகம், கைரக, ஜோதிடம், குறி சொல்லுதல், குறி கேட்ட தீக்கடக்க பண்ணுதல், மனுஷனை போட்டு தள்ளுற இரத்த வரி, பதவி வரி, அதிகார வரி, மனைவிக்கு துரோகம், கணவனுக்கு துரோகம், பெற்றோருக்கு துரோகம், பிள்ளைகளுக்கு உலகம், பாவம், மாம்சம், பணம், அதிகாரம், சுகபோகம், சிற்றின்பம், களியாட்டு, வரியாட்டு, ஒன்று பயனும் கிடையாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவருக்கு லாபம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகனேன்னு அழைத்த பிறகுதான் கொஞ்சம் கண்ணு திறந்திருக்கு. இருதயம் உடைச்சு. அவருக்கு நமக்கு உள்ள உறவு அப்பா பிள்ளை என்ற உறவு. பைபிளில் படித்தா அப்பா பிள்ளை என்ற அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சது. உன் மனைவி வந்து கொண்டிருக்கிறாள். நான் உன்னோடு பேசணும். நீ மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் பெற்று
பரலோகம் வரணும் என்பதே என்னுடைய சித்தம், என்னுடைய தீர்மானம். அதுக்காக உன் மனைவியை ஆயத்தப்படுத்தி அவள் மூலம் ரட்சித்து அவள் மூலம் ஜெபிக்க வைத்தேன். உலகத்தில் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ பூமியில் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னுடைய மனக்கண்களை திறக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவராகிய நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெளிவாய் பேசுகிறேன். உன் மனைவி வந்து கொண்டிருக்கிறாள். நீ பரலோகம் வர வேண்டும் என்பதே என்னுடைய சித்தம். எனவே இயேசு கிறிஸ்து இரத்தமே சகல பாவங்களை நீக்கு சுத்திகரிக்கும். எனவே அதை நம்பி பரலோகம் வரலாம். நான் யாரையும் கம்பல் பண்ணி கையை பிடிச்சி இழுத்து நிர்பந்தப்படுத்த மாட்டேன். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத உன்னுடைய விருப்பம். பரலோகத்திலே தூதரை படைக்கின்ற பொழுதும் அவருக்கு சுய சித்தம் கொடுத்திருந்தேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுதும் அவர்களுக்கும் சுய சித்தம் கொடுத்திருந்தேன். பரலோகமா பாதாளமா என்பதை நீயே என்ன செய், தீர்மானித்துக்கொள். பரலோகம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதில் விசுவாசம், கீழ்ப்படிதல், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியை பெறுதல், ஆராதனைக்கு போகணும், ஜெபிக்கணும், உண்மையாக பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்த ஆவியினால் ஆவியாக இருக்கிற தேவனிடத்திலே வர வேண்டும். எது உனக்கு விருப்பமோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்படி என்று தேவன் என்னோடு இடைப்பட்டு, இது சுருக்கமான சாட்சி. இதுக்கு நிறைய காரியங்களாக இருக்குது, பொறுத்துங்களா? அப்போ அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும், போர் அடிக்கும் உங்களுக்கு. எனக்கு போர் அடிக்காது, எனக்கு அது பழகி போச்சு. எனவே அப்படி என் மனைவி வந்தா காலில் விழுந்து அழுதேன். பொண்டாட்டி காலில் விழுந்து எவனாலும் அழுவாங்களா? நான் மனைவி காலில் விழுந்து அழுதேன். எப்படி அழுதேன்? எனக்காக 17 வருடம் கண்ணீரோடு போராடி, பெரிய மல்டி மில்லியனர், எல்லா சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு, பெரிய ராயல் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக. அப்போ அதெல்லாம் பரலோகத்துக்கு வராது. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும் என்று உறுதியாய் உண்மையாய் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஜெபித்து, அது நிமித்தம் தேவன் என்னோடு பேசி நான் காலில் விழுந்து அழுதேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்து 3 பைபிள், 1 பைபிள் 2 பைபிள் 3 பைபிள் எடுத்து வந்தது பாருங்க. அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது பிறகு கர்த்தருடைய கிருபையினால் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா இயேசுவே தெய்வம் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு வெறியனாய், மூடனாய், முரட்டாட்டம் பிடித்தவனாய், எருமாப்பினால் நான் அலைந்த என்னை தேவ அன்பு, மனித அன்பு அல்லது தேவ அன்பு, பரிசுத்த ஆவியினால் இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39 சொல்லப்படுகிற உபத்திரவங்கள், வியாகுலம், துன்பம், பசி, நாசமோசம், நிர்வாணம், பட்டயம், இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். நம்முடைய ஜெபத்தினால சொல்லலை. நமக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே கைவிட்டு விடார். நம்மேல் உள்ள அன்பினால், அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். ஜெபிக்க வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபிக்க வைக்கிறார். ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை அன்பு கூர்ந்து, பரிசுத்த ஆவியினால் இருதயிலே தேவ அன்பு, உலக அன்பல்ல, அழியாத அன்பு, ஆத்துமாவை அழிய விடாதபடி நம்முடைய ஆத்துமாவை அவருடைய அன்பினால் ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கு, ஜீவன் கொடுத்து அவரை உயிரோடு எழுப்பினார். அவரோடு கூட நாம் உயிரோடு எழும்பி நித்திய நித்தியமாய் அவருடைய பரலோகத்துக்குள்ளே நம்மை இயேசு கிறிஸ்து மூலம் ஆவியானவரை கொண்டு ஆவியாய் இருக்கிற தேவனிடத்திலே ஆவியானவர் கொண்டு சேர்க்க நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த காரியங்களாம் பைபிளை படித்த பிறகு தான் எனக்கு கண்ணே திறந்தது. ஆமாம், என் கண்ணை திறந்தவர் அவர். கண்ணை திறந்து, மனதை திறந்து சத்தியத்தை அறிந்தார். ஆமாம், லூக்கா 27, 24 உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல்ல மனதை திறக்கிறார். அது பிறகு கண்களை திறக்கிறார். இரண்டாவது மனதை திறக்கிறார். அப்போஸ்தலர் 16, 14 படித்தோன்னா இருதயத்தை திறக்கிறார்.
உள்ளத்தை திறந்து, லீதியாவுடைய உள்ளத்தை திறந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சீசர்களை தங்களுடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய உள்ளத்தை திறக்கிறார். அப்படிப்பட்ட 3 விதமான கிரியைகளை நமக்குள்ளே தேவன் ஆவியானவரை கொண்டு வேத வசனத்தின் படி, அதான் பரலோகப்படி, த லேடர் ஆஃப் ஹெவன், அதன்படி நம்மளை நடத்துகிறார். அதன்படி என்ன செய்தோம்? ஆண்டவருடைய கிருபையினால் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பிள்ளைகளுக்கு, பையனுக்கு, மனைவிக்கு எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டு வீட்டில் உடனே ஜெபம் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இந்த படத்தை எல்லாம் பார்த்தேன், பெரிய பெரிய படங்கள் இருக்குது. படத்தை எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு நாள் நம்மளை ஏமாற்றிட்டே, எனக்கு 42 வயசு, இவ்வளவு நாள் நம்மளை ஏமாற்றிட்டே அப்படின்னு சொல்லி என்ன செய்தேன்? எல்லாம் வாடகை வீடு, அதனால் ஒன்றும் செய்ய முடியல. எல்லா படங்களும் எடுத்து என்ன செய்தோம்? கண்ணாடியை கலத்துறோம், அந்த பேப்பரை எடுத்தோம், எல்லாத்தையும் போட்டு மெஸ்ஸில் பெரிய அடுப்பு இருந்து அதில் போட்டு எரிச்சிட்டோம். அது பிறகு கர்த்தருடைய கிருபையினால் வீட்டில் சிலைகள், குத்து விளக்கு, ஒரு இவ்வளவு தான் இருக்கும். ஒரு நர்த்தனம், காளிங்க நர்த்தனம், அது தந்தத்தில் செய்து இப்படி திருக்கி உடைச்சா கூட உடையாது. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய காலத்தில் வாங்கினது 300 ரூபா. அதை பல ஆயிரக்கணக்கான ரூபா அதை எங்களுக்கு கொடுக்க, நாங்கள் எவ்வளோ காசு வேணாலும் தரேன்னு சொன்னார். நம்ம ஏமாந்தது போதும் வேறு யாரும் ஏமாறக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி எல்லாம் கொண்டு போய் உடைச்சி குப்பை தொட்டியில் போட்டு நிறைய புத்தகங்கள், இந்து மதத்தை குறித்த புத்தகங்கள், அதெல்லாம் பேப்பராக கிழிச்சு, பேப்பர் கிடைக்கி, இந்த விளக்குகள், சிலைகள் எல்லாமே கொண்டு மெட்டல் விலை கொண்டு போட்டுட்டு கர்த்தருடைய கிருபையினால் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் பிறந்தது. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, பொய்யான ஒளி உலகம், மெய்யான ஒளி அவர். உலகத்துக்கு நான் ஒளியாய் வந்த, என்னை பின்புகிற ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படி பேசி எல்லாம் பண்ணி 1989 வருஷம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் குடும்பமாய், ஒவ்வொருவரால் முழு குடும்பமாய் ஞானஸ்நானம், தண்ணீர் முழுகினால் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டு இன்றைக்கு 35 வருடங்கள் ஆகுது. எவ்வளவோ நிறைய போராட்டங்கள், பெரிய பாடுகள், எல்லாவற்றிலிருந்து அவரே என்னோட சொல்லும் பொழுது, உன் அப்பா அம்மா சொத்தை வாங்கி தர மாட்டேன், வேலையும் செய்ய மாட்டேன், நீ கொடுத்துற படத்தையும் வாங்கி தர மாட்டேன், உன் மனைவி சொத்தையும் வாங்கி தர மாட்டேன், எல்லாவற்றுக்கும் என்னை மட்டுமே நீ நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் என்னுடைய முழு பொறுப்பு அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்தார். அதன்படி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையினால் ஒரு 7-8 வருஷம் சத்தியத்தை, பைபிள் காலேஜெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் காசு கிடையாது. அதனால் ஆண்டவரே என்ன செய்கிற, ஆவியானவரால் நடத்துகிற ஊழியரை தந்து நடத்துகிற மனைவி மூலமாகவும் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டே பிதாவாகிய தேவன் அவருடைய சத்தியத்தை அறிய, சித்தத்தை அறிய, அற்புதங்களை செய்ய, பிசாசை துரத்த, மரித்தோரை எழுப்புகிற கிருபைகளை அவருடைய நாம மகிமைக்காக தந்து என்னை கிருபையாய் அனுதினமும் நடத்துகிறார். பல ஆபரேஷன், சுகர், எல்லா பிரச்சனையிலும் அவரே கிருபையாய் ஜெபிக்க வைத்து, வேதத்தை வாசிக்க வைத்து, ஜெபிக்க வைத்து, விசுவாசத்தை தந்து ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து கிருபையிலும் கிருபையாய் மகிமையின் பிதா மகிமைப்படும்படியாய் அவருடைய நாம மகிமைக்காக நடத்துகிறார். எனவே இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர், மீட்பர். அவருடைய இரத்தம்தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவர்தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டி போக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்ட ஒரே மீட்பர், இரட்சகர். அவருக்கே இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவன் குமாரனை நமக்கு இரட்சகராய் கொடுத்த அவருக்கே சகல துதியும் சோத்திரமும் கனமும் மகிமையும், மகிமையின் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே 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 ஒருவருக்கே. கேட்கிற யாவரும் நீங்களே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னோடு பேசுன்னு கேளுங்க, நிச்சயமாய் அவர் உங்களோடு பேசி உங்களுடைய ஆத்மாவுக்கு
உண்மையான சமாதானத்தை, உண்மையான தேவனை அறிகிற அறிவை, பாவ மன்னிப்பின் உண்மையான நிச்சயத்தை உங்களுக்கு தருவார். இது மத மாற்றம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி நாட் எ ரிலிஜியன். இது மனமாற்றம். மனம் தேவனை ஏற்றுக்கொள்வது, மனதுக்குள் தேவன் வருவது. அவருக்கு இடம் கொடுங்கள். இதோ வாசற்படி என்று உதவ நான் கதவை தட்டுகிறேன். தேவன் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சித்து தண்டித்து சேர்த்து கொள்கிறேன். நான் அவரோடு கூட பிரவேசம் பண்ணி போஜனம் பண்ண அவரும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார். அப்படிப்பட்ட உண்மையின் ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருக்கே கனம், மகிமை, துதி, சோத்திரம், ஆராதனை, தொழுகை, பலன், நம்பிக்கை. நம்பிக்கையின் உண்மையே அவர்தான். ஒன்றாரமே தேவை அவரை அனுப்பி இயேசுகிற அறிவதே நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட உண்மையான தேவனை அறியாதபடி என் மனக்கண்கள் குருடாயிருந்த என்னை அவரே கிருபையாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் மனைவியினுடைய ஜெபத்தின் மூலமாய் மனக்கண்களை திறந்து மன்னித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் பிறக்க வைத்து அவரையே அப்பா பிதாவை என்று அழைக்கிற உண்மையான உறவை தந்தவர். உறவை தந்து என்னோடு இருந்து என்னை இடைவிடாமல் கைவிடாமல் அவரோடு இருந்து என்னை நடத்தி நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தி முடிவறிந்த என்னை எடுத்துக்கொள்வார். இல்லை அவருடைய வருகையிலே தாமதித்தால் அவருடைய வருகையிலே ஆவியார் அவரால் ஏற்றுக்கொள்ள ஆவியார் அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கேட்கிற உங்களையும் நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்து, இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். உண்மையான ஒரே தேவன் அவர் ஒருவரே. எனவே பாரம்பரியங்களை விட்டு மூட நம்பிக்கையை விட்டு சொல்லி சூரியத்தை விட்டு மரியாள் புனித தூதர் வழக்கத்தை விட்டு விக்கிரக ஆராதனை விட்டு தேவன் இல்லை என்று மதிகேடத்தை விட்டு பொது உடைமை விட்டு சடங்காச்சார சம்பிரதாயம் ஆச்சார அனுசாரங்களை விட்டு உலக வழிபாடை விட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விசுவாசத்தோடு அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை கைவிடுவதே இல்லை, வறுமையாய் அனுப்புவதே இல்லை. அவருக்கே துதி சோத்திரங்கர மகிமை எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் சேனலை நடத்துகிற அருமையான தம்பி டேனியலுக்காக தேவனை துதிக்கிறேன். அவர் மூலம் இந்த செய்கிற இந்த ஊழியம் வளர்ந்து பெருகி தேவன் மகிமைப்படும்படி அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. கேட்கிற யாவரையும் ரட்சித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் சோத்திரமும் ஆராதனையும் என்றென்றைக்கும் அவருக்கே உரிவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you, God bless you. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி இன்னும் வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா.
அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.